சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். என்டிஏ கூட்டணியில விஜய் இணைவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்டிஏ கூட்டணியில் எப்படி விஜய் இணைப்பாங்க? என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வந்து விஜயை கூப்பிட்றதுக்காக சிபிஐ கூப்பிட்ற இதெல்லாம் டோட்டலி. அப்போ ஒரு மாற்று அரசியல்னு சொன்னால் ஒரு மாற்று அரசியல் உண்மையாக இருக்கணும். இப்போ அவர் 1000 ரூபாய் தரணும், ஒரு 2000 ரூபாய் நான் 2500 ரூபாய். அப்போ இது எப்படி இருக்குன்னு சொன்னால், அப்போ திமுக அதிமுக என்ன செய்யுதோ அதுக்கு மாற்றான்னு சொல்லிட்டு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா மாற்றம். பாபர் மசூதி இடிப்புக்கு வந்து இவங்க வந்து குரல் கொடுத்தாங்க, திமுக குரல் கொடுத்தாங்க. தேமுதிக வந்து ராமர் கோயில் கட்டினதை ஆதரிச்சவங்க தானே. திமுக கூட்டணி கட்சிகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா பாஜக, அதாவது அதிமுக முன்னிலைப்படுத்தி அரசியலே பண்ணுறது இல்லை பாருங்க. பாஜக முன்னிலைப்படுத்தி அரசியல் ஏன்னு சொன்னால், இப்போ சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் கண்ணை மூடிக்கிட்டு வந்து திமுக ஓட்டுவாங்க. வந்து தேர்தல் நடக்குமா அவ்வளோ சீக்கிரமான்றது தெரியல, கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஆளுநர்களை மாற்றுறது, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அதன் பிறகு ஊழல் வழக்கெல்லாம் கொஞ்சம் தோண்டி, ஏன்னா அந்தளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்குறோம். ஆமாம் சார், இப்போ நாளைக்கு வந்து தாவேகா தரப்பில் வேட்பாளர்கள் எல்லாம் நேர்காணல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டைமில் வந்து சிபிஐ விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சிபிஐ வந்து விஜய்க்கு சம்மன் அனுப்புறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா புகார்தாரரே விஜய் தான் இல்லையா? ஏன்னா வழக்கை சிபிஐக்கு கொடுக்க சொல்லி சொன்னது யார்? விஜய் தானே. அப்போ விஜய் தான் புகார்தாரர். அப்படி இருக்கும்போது புகார்தாரரை அடிக்கடி அழைத்து சில விஷயங்கள் டவுட்டுகள் கேட்பாங்க. இப்போ சாதாரணமான ஆட்களாக இருந்தாங்கன்னா இப்போ ஆஃபீஸுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அதாவது இங்கே சென்னையில் தான் இருக்கு அவங்க ஆஃபீஸு. அங்கே கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்கலாம். மேபி இதேமாரி வாங்க, இந்த சந்தேகம்லாம் கேட்கலாம். இப்போ இவர் வந்து எங்கே போனாலும் கூட்டம் வருது இல்லையா? ஒரு காலம் இங்கே சென்னையில் இவர் கூப்பிட்டு இவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறது பார்த்து ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகி அதனால் ஒரு அசம்பாவிதம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருமான்றதுக்காக தான் டெல்லிக்கு கூப்பிட்றாங்க. இல்லைன்னா டெல்லிக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவங்க தரப்புலேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் வந்து நாங்கள் போய் ஆஜராகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுதான். அது வந்து சிபிஐ வந்து பயப்படும் இல்லையா? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? எங்கே போனாலும் வந்து கூட்டம் இதுவாகுது. இப்போ சென்னைன்னும் போது கூட்டம் அதிகரிக்கும். அதனால் வந்து டெல்லிக்கு வந்து ஆஜராக சொல்லியிருப்பாங்க. விஜய்க்கு வந்து டெல்லிக்கு போகிறது, உங்களுக்கு எனக்கு டெல்லிக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டம். விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக தனி விமானம் வச்சுருக்காப்புல, வித்தின் ஹவரில் போய் இறங்க போகிறாப்புல இல்லையா? அரை மணி நேரத்தில் போய் டெல்லியில் இறங்க போகிறாப்புல, நேராக போய் அங்கே ஆஜராகிட்டு வர போகிறாப்புல. இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? விஜய்க்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லையே. ஓகே, இப்போ என்டிஏ கூட்டணியில விஜய் இணைவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்டிஏ கூட்டணியில் எப்படி விஜய் இணைப்பாங்க? விஜய் எப்படி இணைவாப்பில்? அவர் முதல்வர் ரேஞ்சுக்கு அலைகிறாப்புல போகிறாப்புல, அவரை போய் என்டிஏ கூட்டணிக்கு இணைவார் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இது சும்மா இந்த ஊடகத்தில் இப்படி பேசிக்கிறது. இப்போ அதிமுக தரப்புல வந்து இவங்க பேசியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை, அதிமுகவும் நடத்தலை, என்டிஏவும் நடத்தலை. இது சிபிஐ வேறு, அது வேறு. சிபிஐ வந்து வேறு விதமான ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கலாம். மத்திய பாஜக அரசு வந்து வேறு விதமான த்ரெட்டனிங் பண்ணலாமே தவிர, ஆக்சுவலாக வந்து என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வந்து விஜயை கூப்பிட்றதுக்காக சிபிஐ இதெல்லாம் டோட்டலி லாஸ். அது பொய்யான செய்திகள் எல்லாமே. கூப்பிடவே மாட்டாங்க. இப்போ தாவேகா தரப்புல மகளிர் தின விழா வந்து கொண்டாடினாங்க. அதுல சிறப்பான வாக்குறுதிகள் ஒரு சிலது சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாக்குறுதிகளை பத்தி நிறைய பிரச்சாரங்கள் பண்ணும்போது இலவச பஸ் வேணாம் அப்படியெல்லாம் வந்து பிரச்சனை, இலவசங்கள் எங்களுக்கு வேணாம்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. இவர் நிறைய இலவசங்களை அறிவிச்சிருக்காரு. குறிப்பா பேருந்துல எல்லா பேருந்துலையும் பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு. கல்யாணம் ஆனா அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுன் நகையும் பிளஸ் வந்து பட்டு புடவையும் கொண்டு வந்திருக்காரு. தாய் மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு தங்கம் மோதிர திட்டம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க கொள்கை எதுவுமே இல்லை. இதேமாரி ஏதாவது வந்து ஒரு திட்டங்கள் ஒரு வித்தியாசமாக கொடுத்து அதை வித்தியாசமாக நம்ம சொல்லி வாக்குகளை பெறணும் அப்படின்றது தான் இருக்குது.
கொள்கை ரீதியாக உள்ளவங்க வந்து இப்படி வந்து ஒரு நேரத்துக்கு நேரம் மாதிரி மாற மாட்டாங்க. இப்போ இதே விஜய் கோஷ்டி விஜய் வந்து இலவசங்களை ரொம்ப கேவலமாக பேசுனாங்க இல்லைங்களா? இலவசம் கொடுத்து ஏமாத்துறாங்க மக்களை அப்படின்ட்டாங்க. இப்போ இவங்க இலவசம் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறாங்கன்னு. இப்போ நாளைக்கு ஓட்டு கூட இவங்க காசு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்புறம் ஊழல் பண்ணி இவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்க. இப்போ நாளைக்கு அந்த ஊழலும் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாற்று அரசியல்னு சொன்னால் ஒரு மாற்று அரசியல் உண்மையாக இருக்கணும். இப்போ அவர் 1000 ரூபாய் தரணும், இது ஒரு 2000 ரூபாய் நான் 2500 ரூபாய். அப்போ இது எப்படி இருக்குன்னு சொன்னால், அப்போ திமுக அதிமுக என்ன செய்யுதோ அதுக்கு மாற்றான்னு சொல்லிட்டு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா மாற்று. ஆனால் மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு சொன்னால், மாற்றுன்றது மாற்று அரசியலை பார்க்குறாங்க. ஆனால் இது போல மாற்ற யாரும் பார்க்கல. இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று அரசியல் அப்படின்னா யாருன்னு சொல்றீங்க நீங்க? சீமானை தான் சொல்லுவேன். ஆனா அவரு இத்தனை எலெக்ஷனா இது பண்றாரு, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட அவரை ஜெயிக்க வைக்க முடியல. கரெக்ட். என்ன பண்றது, கொள்கை ரீதியாக இருக்காரு, அதனால வர முடியல. இல்லைன்னா இதேமாரி வந்து வாயில் வந்ததெல்லாம் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன இலவசம் எந்த திட்டமும் இலவசம்னு சொல்லலையே. கட்சிக்கு வந்து மின்சாரம் இலவசமாக்குவேன்றாரு. எது தேவையோ அது சொல்கிறாரு, எது தேவையில்லையோ அது சொல்கிறது இல்லை. நான் 1000 ரூபாய் தருவேன்னு சொல்ல, 2000 ரூபாய் தருவேன்னு சொல்ல, நான் பஸ்ஸு இலவசமாக பயணம் அப்படின்னு சொல்லலை. இப்போ கொள்கை ரீதியாக உறுதிப்பாட்டோடு செயல்பட்டு இருக்காப்புல. அது நமக்கு சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். அவர் உடனேக்கு ஆட்சிக்கு வரா மாதிரி அவருடைய செயல் திட்டங்கள் இல்லை. ஆனால் நீண்ட கால கொள்கை ரீதியான திட்டமாக இருக்குது. அது இன்னைக்குலாம் நாளைக்கு வெற்றி பெறலாம். ஓகே. அந்த இப்போ இருக்கக்கூடிய சீமான் அவர்களை வந்து எல்லாரும் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு புறம் நம்ம சொல்லக்கூட, இன்னும் ஒரு சிலர் வந்து அவர் பேச்சில் வந்து சரியான நிலைப்பாடு இல்லை, ஒரு நாள் ஒன்று பேசுறாரு, மறுநாள் வேற ஒன்று மாற்றி பேசுறாரு, அப்படியெல்லாம் வந்து விமர்சனங்களை சீமான் அவர்கள் மீது வைக்கிறாங்க. இல்லை, அது நிறைய வைக்கிறாங்க. அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. இப்போ வந்து பெரியாரை எதிர்க்கிறேன்றாரு, அதே நேரத்தில் நம்ம வந்து பார்ப்பன கட்டாபுரை கொண்டு பெரியாரை அடிப்பேன் அப்படின்றாரு. பார்ப்பனர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எட்டாக்கணி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியத்துக்கும் ஆரியத்துக்குமான போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 10,000 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதனால தான் வந்து பெரியாரால் வந்து ஆரிய எதிர்ப்பு பண்ணும்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி காண முடியுது. ஏன்னு சொன்னால் ஆரியத்துக்கும் தமிழுக்குமான போரே பெரிய போர். ஏன்னா ஆரியர்களை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பார்ப்பனர்களை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால பெரியாருடைய அந்த திராவிட கொள்கை என்ற அந்த ஆரிய எதிர்ப்பு கொள்கையை தமிழ்நாட்டில் வந்து உடனே கவி பிடிச்சிட்டாங்க மக்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஆந்திராவில் வேலை நடக்கலை, கேரளாவில் நடக்கலை, கர்நாடகாவில் நடக்கலை, ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ அதே கடப்பரை கொண்டு நான் வந்து திராவிடத்தை இடிப்பேன்னு சொல்கிறாரு. அதில் நிறைய முரண்கள் இருக்குது. அது அவருடைய அரசியல். அவர் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வரும்போது அப்போ என்ன பண்ணுறாரு, திராவிட அரசியலை உடைக்கணுன்றாரு. பெரியாரை விமர்சனம் பண்ணாரு. அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் புகைப்படம் இருந்துச்சு. அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் புகைப்படமும் இணைஞ்சிருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படமையும் வச்சிருக்கீங்க. இவங்க 2 பேரும் முரண்பாடான கொள்கையை கொண்டவங்க இல்லையா? இல்லை, முரண்பாடான கொள்கை இல்லை, 2 பேருக்கும் ஒரே கொள்கை தானே. முரண்பாடான கொள்கை என்ன இருக்கு? ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன முரண்பாடு சொல்லுங்க. இவங்க ஆணவ கொலையை வந்து ஆதரிப்பாங்க, அவங்க எதிர்ப்பாங்க, அவ்வளோதான். 2 பேரும் சாதிய கட்சி தான். அப்படி பார்க்கணும். சாதிய கட்சின்னு நீங்கள் பாமகவை பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை ஒரு சாதிய கட்சி இருக்கா இல்லையா? நேச்சுரலாக நான் பேசுகிறேன். பாமகவை நீங்கள் வந்து சாதி கட்சியை பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை சாதி கட்சி, வேறு மாற்று கட்சி இல்லை. அதனால் மாற்றுன்னு சொல்ல முடியாது. 2 பேருக்கும் ஒரே விதமான கொள்கை தான். இவர் வந்து வன்னிய மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறார் ராமதாஸ். இவர் தலித்துகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறார் இவர். புரியுதுங்களா? இப்போ 2 பேருக்கும் வந்து வித்தியாசம்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. 2 பேருக்கு ஒன்று தான். ஓகே சார். இப்போ 2026 ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிற பிரச்சாரங்களை திமுக சைட்லேருந்து வைக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி, நிறைய கட்சிகளோட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். நீங்கள் தான் வந்து 5 ஆண்டுகளாக வந்து நீங்கள் ஆன அளவுக்கு வந்து பெரிய இமாலய நன்மைகள்லாம் செஞ்சிருக்கீங்க மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் சார் இத்தனை கூட்டணியை சேர்க்குறீங்க? ஏன் அவசரமா 5000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் வங்கி கணக்கில்? அது ஒரு விளக்க வீடியோ ஒன்று கொடுத்துருக்காருங்க இல்லையா? தேர்தல் வரப்போகுது, அதாவது இந்த டைம்ல வந்து காசு வந்து அடுத்த 2 மாதத்துக்கான காசை வந்து முடக்க போறாங்க. அப்போ 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அது வந்து 2000 ரூபாய் வந்து இதுக்கான கோடை காலத்துக்கான ஒரு ஆஃபர் விளக்கம் கொடுத்து வீடியோ கொடுத்துருக்காரு முதல்வர். நான் தான் சொல்றேன், இப்போ இத்தனை வருஷம் கோடைக்காலம் வரலையா? இப்போதான் வந்தது இந்த வருஷம் தான். இப்போ அப்பட்டமான அரசியல், இதெல்லாம் நிர்வாண அரசியல். இதுதான் நிர்வாண அரசியல்.
அப்பட்டமான அரசியல் முழுக்க முழுக்க செஞ்சுட்டு இப்போ இதுக்கு வந்து பூசி முழுகுது. நான் என்ன சொல்கிறேன், 2 மாதம் கொடுக்கணும், மத்திய அரசு எதுனா சதி பண்ணி இதை திட்டத்தை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் மக்கள் அவ்வளோ முட்டாள் இல்லையே. மத்திய அரசு இந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு உண்டான முடிவு எடுத்தான்னா மக்கள் அவனுக்கு எதிராக வாக்களிக்க போகிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு சொல்ல வேணாம், வெறும் வாயே மெல்லுவை நீங்கள் யார் திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை மத்திய அரசு முடக்கிட்டாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ப்ரொபகண்டா பண்ணுவீங்க? ப்ரொபகண்டா பண்ணால் அது உங்களுக்கு சாதகமான அரசியலை மாற்றலாம் இல்லையா? இதெல்லாம் சும்மா கதை. இவங்க நல்லா தெரியும், இந்த 5000 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து இந்த தேர்தல் தேதி அறிவிச்சிட்டானா கொடுக்க முடியாது, அதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த வாக்காக நமக்கு மாறணும். யார் இப்போ 1,18,00,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க வைக்கல. அப்போ இந்த 1,18,00,000 பேர் வாக்கே பெரிய வாக்கு இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். இப்போ அதற்கு பிறகு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு விதவைகளுக்கெல்லாம் சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் 2000 அது மாதிரி கொடுத்தாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எப்படின்னு சொன்னால் என்னத்தை சொல்கிறது, அதாவது அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், இப்படி எல்லாமே எல்லாமே ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து என்ன சொன்னால் இது அவங்களுக்கு சாதகமான நபர்களை கூப்பிட்டு இதேமாரி விருதுகளோ அல்லது இது போல் ஏதோ பொருள் கொடுத்து சரி கட்டுறது தான் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடினாங்க, அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி ஒடுக்குனீங்கன்னு தமிழ்நாடே நீங்கள் பார்த்துச்சு உங்களை பார்த்து. அதே நேரத்தில் வந்து அந்த மக்களை வந்து எப்படி அடித்து கொடுமைப்படுத்தி அங்கேருந்து அப்புறப்படுத்துனீங்க. ஏன் அவங்க எதுக்காக போராடுறாங்க? அவங்க சம்பளம் உயர்த்தி கட்டு கூட போராடலையே. அவங்க வந்து தனியார் மயமாக்கிறத தடுங்க, தனியார் மயமாச்சுன்னா எங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் என்ன ஆகும், இதுதானே கேட்குறாங்க. அப்போது பாஜக வந்து ரயில்வே துறையை விமானத்துறையை தனியார் மயமாக்குறான்னு சொல்லி நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நின்று வானத்துக்கு பூமிக்கு குதிக்க தெரியுது. அதே இங்கே தமிழ்நாட்டில் வந்து மாநகராட்சியை தனியார் மயமாக்குறீங்க. அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த தொழிலாளர்களை நீங்கள் அடித்து ஒடுக்கி அடக்குமுறை ஏவுறீங்க. இது எந்த விதமான அரசியல் என்ற நான் அயோக்கியத்தனமான அரசியலா இல்லையா அது? ஆனால் அவங்களோட முழக்கமெல்லாம் வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்செடி உங்கள் கனவை சொல்லுங்க, இப்படியான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வராங்க. அப்படியா? நீங்கள் வந்து பாருங்கள், இந்த சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்க்க முடியலைங்க, 58 திமுக ஆதரவான விளம்பரம் தாங்க வருது. ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தாலும் விளம்பரம் வருது. யூடியூப்பில் நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் சரி, எந்த சீரியலை பார்த்தாலும் சரி, அப்பா அந்தளவுக்கு விரக்தியின் உச்சத்துக்கு போனால் அந்தளவுக்கு விளம்பரம். நீங்கள் தான் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கீங்களா, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க, நீங்கள் ஏன்டா இவ்வளோ தேவையில்லாமல் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு போடுன்றீங்க. இப்போ நம்ம குறிப்பாக ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து தேமுதிக கட்சி வந்து எந்த கூட்டணிக்கு போக போகுது அப்படின்னு ஒரு சந்தேகங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு எழும்பிட்டு இருந்துச்சு. நிறைய தகவல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுகவுக்கு போக போகுது, தாவேக்காவுக்கு போக போகுது, அப்படியான இதெல்லாம் வந்துச்சு. திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத இல்லை திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இல்லை, திமுக கூட்டணி வந்து இணைஞ்ச வேறு வழி இல்லை அவங்களுக்கு. திமுக தான் வந்து கோஆப்ரேட் பண்ணணும், வேறு யாரும் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அதிமுக கழட்டி விட்டுச்சு அவங்க. ஏன்னா அந்த ஓட்டு சதவீதம் இல்லை, பட் இவங்க வைக்கிற கண்டிஷன் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டுக்காமல் இருந்துட்டாங்க. அது வந்து திமுக வந்து அதை மோப்பம் பிடிச்சிட்டு அதை சேர்த்துட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கு வந்து எப்படியும் வந்து தொடர்ந்து அவங்க ஆட்சி செஞ்சதில்லை. திமுக நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு 5 வருஷம் செய்யும், அப்புறம் தோற்றுருவாங்க, மறுபடியும் வேறு ஆள்வாங்க, மறுபடியும் இப்படி தான். இப்போ தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் நம்முடைய சாதனை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த ஆட்சி நம்மளுக்கு வரணும்னா இந்த அளவுக்கு கீழே இறங்குறாப்புல. ரோட்டில் போகிறவனெல்லாம் கூப்பிட்டு சீட்டு தராப்புல. நான் என்ன கேட்குறேன், தேமுதிகக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது? அவனுக்கு ஒரு 0.1 கடைசி எலெக்ஷன் இல்லை சொல்கிறேன், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் 10 சீட்டும். அது இவர் கமலஹாசனுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது? இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ மோசமான ஒரு அரசியலை வந்து திமுக கையில். கமல்ஹாசனுக்கு ஓட்டு வங்கி இல்லைன்னு நீங்கள் டார்ச் லைட்டை வச்சு ஒரு தேர்தலில் கோவையில் வந்து இது பண்ணார் இல்லையா, நின்று தனியாக ஒரு ஓட்டு வங்கியெல்லாம் பிரித்தார். இல்லை, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அதே கமலஹாசன் அவர் பாஜக சொல்லி திமுகவுக்கு எதிராக செயல்படுறாரு, பாஜகனுடைய பி டீம்னு சொன்னீங்க. பாஜக பெற்ற பில்லைன்னு சொல்லி இதே திருமாவளவன் இப்போ எப்படி விஜயை சொல்கிறாரு பாஜக பெற்ற பில்லைன்னு, அதேமாரி அன்னைக்கு கமலஹாசன் சொன்னார். இன்னைக்கு கமலஹாசன் அவருக்கு அண்ணன் ஆகிட்டார், இவர் தம்பி ஆகிட்டார். என்னடா நாடகம் இதெல்லாம் சார்? கொள்கைக்கான கூட்டணின்னு சொல்கிறாங்க சார், இதை எப்படி சார்? இதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கொள்கை உங்களுது? ஃப்ராட் பண்ணுறது கொள்கையா? பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறீங்க, இந்துத்துவத்தை எதிர்க்கிறீங்க.
அதானே நிலைப்பாடு, இவங்களோட சமூக நீதி தான் இவங்களோட நிலைப்பாடு. பாபர் மசூதி இடிப்புக்கு வந்து இவங்க வந்து குரல் கொடுத்தாங்க, திமுக குரல் கொடுத்தாங்க. தேமுதிக வந்து ராமர் கோயில் கட்டினதை ஆதரிச்சவங்க தானே. ஏங்க இதே திமுக வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பாஜக கூட கூட்டணி வச்சாங்களா இல்லையா? 89 கூட்டணி நடந்த 99 கூட்டணி என்ன நடந்தது? பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி பாபர் மசூதி இடிச்ச பிறகு தான் வச்சீங்க. பித்தலாட்டு அரசியலுங்க, இதுதான் திமுக எனக்கு பிடிக்காது. அதை விட நான் பாஜக எதிரி, அவன் நேருக்கு நேரம் எனக்கு எதிர்ப்பான், நான் அவனை எதிர்த்துக்குவேன். இவன் துரோகி, இவன் திமுக. பாபர் மசூதி இடிச்ச பிறகு பாஜக கூட கூட்டணி வச்ச ஒரு அயோக்கிய பையன் இப்ப சொல்றான் பாஜக வந்துடும், பார்த்துருங்க, ஓட்டை எனக்கு போடுங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பாஜக எதிர்ப்புங்கிறது ரொம்ப பெருசாவே இருக்குது. இந்த பாஜக எதிர்ப்பு அதிமுகவோட ஓட்டு வங்கிய இல்ல வெற்றியை பாதிக்கிறதுக்காக அதுக்குதான் உண்டான ஒரு சிம்பத்தியை தான் ஏற்படுத்துறாங்க திமுக. நீங்க ஒன்றா பாருங்க, தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி அதிமுக. அதே நேரத்தில் ஓட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா 20-30% கிட்ட இருக்கு ஓட் பேங்க், இன்னைக்கு கூட இருக்கு, கடந்த பாராளுமன்ற தேர்தலோட எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா பாஜக, அதாவது அதிமுக முன்னிலைப்படுத்தி அரசியலே பண்றது இல்லை பாருங்க, பாஜக முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்றாங்க பாருங்க. புரியுதுங்களா? அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நீங்கள் யாரை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணணும்? அதிமுக அரசியல் முன்னிலைப்படுத்தி அரசியல். அப்படி ஒரு கேள்வி வந்துன்னா பாஜக கூட கூட்டணி இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வைக்கலாம். ஆனால் இவங்க பாஜக ஏன்னு சொன்னால் அப்போ சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் கண்ணை மூடிக்கிட்டு வந்து திமுக ஓட்டு போகணும். அப்போ இது அரசியல், அது கேவலமா இல்லை? ஓகே சார், அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணைந்தது தாய் கழகத்தில் இணைஞ்சிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன தாய் கழகம், எந்த கழகம் தாய் எந்த தந்தை அவருக்கு? ஓபிஎஸ் எல்லாம் செல்லா காசுங்க. அவர் சொல்றாரு விசுவாசத்துக்கு அடையாளம், நேற்று முதல்வர் சொல்லியிருக்காரு. அது விசுவாசத்துக்கு அடையாளம் இல்லை, அதிகாரத்துக்கு அடையாளம். அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கே அண்டிட்டு கிடப்பாரு. எடப்பாடி முதல்வராக இருக்க இல்லையா, அங்கே அண்டி பழிச்சாரா இல்லையா? ஜெயலலிதா இருக்கும்போது இல்லையா, அப்புறம் சசிகலா, அப்புறம் எடப்பாடி. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறாரு, இவர் நம்ம ஸ்டாலின் முதல்வராக இருக்காரு, அதனால அண்டி பழிக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இதே ஓபிஎஸ் தான் வந்து கடந்த முறை வந்து அவங்க சிஏக்கு ஆதரிக்கும் போது அவங்க அதிமுக தானே இருந்தாங்க. அப்போ அவர் வெளிநடப்பு பண்ணலையே. அப்போது வந்து சிஏ வந்து ஒரு கொடுஞ்சட்டம் கொண்டு வந்து தவறு அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. அப்போ அந்த சிஏக்கு ஆதரித்த ரவீந்திரன் கூட உங்கள் கூட தானே இருக்காப்புல. ரவீந்திரன் உங்கள் கூட தான் இருக்காப்புல. ஆனால் இவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி போயிடுச்சு, சொல்றாங்க. ஜீரோ. அதாவதுங்க ஓபிஎஸ்க்கு வந்து அவர் நிழல் கூட அவர் பின்னாடி போவாருங்க. அவர் திமுகவுக்கு போனது அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. இங்கே இருந்துட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு, இல்லை அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லி ஒரு விதமான குழப்பம் பண்ணிக்கிட்டு வேறு விதமான அரசியல் போதும் அவர் திமுகவுக்கு போனது வந்து கோடி அவருக்கு நன்றி சொல்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அவருக்கு பெரிய அளவுக்கெல்லாம் அவருக்கு ஆதரவாளர். அவர் அப்படி ஆதரவாளர் இருந்ததுன்னா எடப்பாடியை விட்டு பிரியும் போது, எடப்பாடி அவரை கட்சியில நீக்கும் போது அவர் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாவட்ட செயலராச்சும் அவர் கூட போயிருக்கணுங்க. நான் சொல்றேன், பொதுவாக வேண்டாம், தெளிவாக சொல்றேன், அவருடைய சமூகத்தை சேர்ந்த முக்குளத்தாச்சும் ஒரு 10 பேர் அவர் கூட போயிருந்தாங்கன்னா மரியாதை இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பயம் போகலையே அவர் கூட. இப்ப சசிகலா அவர்கள் வந்து தனியா இருந்தாங்க, அதிமுகல இருந்து நீக்கப்பட்டு தனியா இருந்தாங்க. அவங்க ஒரு கட்சியை வந்து முடிச்சுட்டு நாங்க வந்து தேர்தலில் போட்டியிட போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த குழுவே இல்லாம போய் திமுக சேர்ந்தாரு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஒரு விதமான ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்துங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா தான் இருந்தது. அவங்க சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போகும்போது அது கட்சி வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல இவ்வளோ போல்ட்னஸ், அன்னைக்கு பேசி அவங்க களம் கண்டிருந்தா தமிழக அரசியலில் எதோ ஒன்றும் மாறி இருக்கலாம். அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எத்தனை நாளாக செஞ்சுட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணாங்க? நீங்கள் எடப்பாடி கிட்ட கட்சியும் அதிகாரத்தையும் ஆட்சியும் ஒப்படைச்சிட்டா போனீங்க இல்லையே? அவர்கிட்ட காசை வாங்கிட்டு கட்சியும் ஆட்சியும் ஒப்படைச்சிட்டு போனீங்க. அவர் காசை கொடுத்தாரு, கட்சியும் ஆட்சியும் பிடிச்சாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன்டா இவங்களுக்கு கட்டுப்படணும், நம்மளே நடத்தணும்னு நடத்துறாரு. உங்ககிட்ட இல்லாத காசா? நீங்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை காசு வாங்காமல் கட்சியை ஒப்படைச்சிட்டு போய் அப்போ அவன் துரோகம் பண்ணியிருந்தா துரோகம் சொல்லணும்.
எனக்கு ஒரு உயர் அதிகாரியே சொல்றாரு, ஏங்க என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பண்ணது துரோகம் தானே அப்படின்னா, என்ன துரோகம் ரஹீம் பாய்? 1000 கோடி அந்த அம்மா கேட்குது, உடனே ஏற்பாடு பண்ணி யார் கொடுத்தா? அவர் தானே கொடுத்தாரு. 1000 கோடியும் கொடுத்துட்டு அதிகாரம் முழுக்க நான் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பேன்னு சொன்னா எவன் கேட்பான்? அப்போ ஏறி அடிக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்கள்கிட்ட இல்லாத காசை லட்சக்கணக்கான கோடி நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் முதல்வராக்கிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கூட இருந்திருப்பான். அப்போ நீங்கள் அந்த விசுவாசத்தை பார்க்கல, பணத்தை தான் அப்பவும் பார்த்தீங்க. பணத்தை கொடுத்தாரு, அவர் வந்துட்டார் அந்த சீட்டுக்கு. இப்போ யார் வந்தாலும் போங்கடான்றாரு. இதில் என்ன தவறுன்றாரு. இப்போ எலெக்ஷன் தேதி வந்து அறிவிக்க போகிறாங்க, நெருங்கி வருது. இன்னும் வந்து அதிமுக சைட்லேருந்து அந்த கூட்டணி இறுதி பட்டியலே வரலையே. கூட்டணிக்கான அந்த கதவு இன்னும் மூடப்படவும் இல்லை. அதிகாரப்பூர்வமாக வந்து யாருக்கு எத்தனை தொகுதின்னு சொல்லவே இல்லை. இல்லை, இப்போ என்னை பொறுத்தவரையிலையும் வந்து தேர்தல் நடக்குமா அவ்வளோ சீக்கிரமான்றது தெரியல. கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஆளுநர்களை மாற்றுறது, நேற்று அமலாக்கத்துறையினுடைய இணை இயக்குனர் வந்து சென்னைக்கு வந்திருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ திமுக கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்குது இல்லைங்களா, இந்த காங்கிரஸ் எல்லாமே. இதை வந்து மேபி இப்போ இந்த மார்ச் வரலையும் பார்த்துட்டு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அதன் பிறகு ஊழல் வழக்கெல்லாம் கொஞ்சம் தோண்டி, ஏன்னா அந்தளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்க திமுக. அந்த ஊழல் வழக்கெல்லாம் விசாரித்தேன்னு சொன்னால் அப்போ மக்கள் வந்து திமுக எதிரான மனநிலையில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் தேர்தல் தேதி அறிவித்து அப்படிதான் ஒரு திட்டம் பாஜக போட்டிருக்க மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு ஊழல் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க அதாவது சுத்தமான நபர்களாக இருந்தால் இது அநியாயக்கரமோ அப்படின்னு நம்ம பேசலாம். இவங்க அந்தளவுக்கு ஊழல், கொஞ்சம் நெஞ்சமான ஊழல் இல்லை. மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வந்து எங்கள் கூட பெரிய கட்சி ஒன்று வர காத்துட்ருக்கு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணியில் வந்து இணையலை. இல்லை, அவங்க அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சிங்கே இல்லை. அவங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி விஜய்க்கும் சரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து, கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அங்கே மாநாட்டில் இறந்ததாக இருக்கட்டும், இப்போ ஜனநாயகன் பட பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அவங்க மேலே வைக்கிறாங்க, விமர்சனங்கள் நிறைய வருது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு தடவை சாபம் விட்டேன், ஒரு காலம் அந்த சாபம் பழிச்சிச்சே என்னவோ தெரியல. விஜய்க்கு எதிராக துப்பாக்கி பேஸ் படங்களில் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதியை பயங்கரவாதியை சித்தரித்து படம் எடுக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி சாபம் விட்டேன். இறைவன் வந்து அவனை நாசமாக்குவான் அப்படின்னு. அந்த சாபம் பழிக்க போதும் என்னன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேரக்டர் வாய்ஸே அப்படி தான் இருக்குது. அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யதார்த்தத்தை கடைப்பிடிக்க மாட்டேன்ட்டார். ஒரு விதமான ஒரு சினிமாத்துவமான அரசியல் தான் முன்னெடுத்துட்டு இருக்கார். பார்த்துருப்பீங்க நீங்கள். மக்களோட மக்களாக போய் யதார்த்தமானன்னா அவன் மக்களுக்கு சர்வசாதாரணமாகிடும். அதை விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு டீம் இயக்குது. அந்த டீம் எப்படின்னா, நீங்கள் வராதிங்க, நீங்கள் வந்தாவே தமிழ்நாடு உங்ககிட்ட வந்துடும். எப்படி நீங்கள் வந்தாவே தமிழ்நாடு உங்ககிட்ட வந்துடும் அப்படி சொல்லி 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 அவரை வந்து ஒரு விதமாக ஒரு கட்டமைச்சிட்டாங்க. இப்போ அவரும் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், வெளியே பார்த்தீங்கன்னா தலைவர்களுடைய நினைவு நாட்களில் ஆனானப்பட்ட எம்ஜிஆர் கூட அவங்க இருக்கிற சிலைக்காண்டு தான் போய் மாலை போடுவாங்க. அவருடைய அலுவலகத்தில் 5 சிலையை வச்சுக்கிட்டு எல்லா 5 சிலைக்கு மாலை போட்டு செய்தியை வெளியிடுறாரு. பார்த்தீங்களா உங்களுக்கு? அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களே வீட்டுக்கு கூப்பிட்டு நலன் விசாரிக்கிறாரு. அப்போது துப்புரவு தொழிலாளர்களாக நீங்கள் போராடாதீங்க, வீட்டுக்கு வாங்க, என்ன சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்து தான் இவர் குறைய நல்லா கேட்குறாரு. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சினிமாத்துவமாக தான் இருக்குது. இல்லை, இவருக்கு அனுமதி தரல அப்படின்னு தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு நான் என்ன கேட்குறேன், எதிர்கட்சிகள் எந்த போராட்டத்துக்கு ஆளுங்கட்சி அனுமதி கொடுத்துருக்கு? ஒரு விஷயத்தை சொல்லுங்க. அனுமதி கொடுக்காது, மீறி போகிறது தான் ஒரு அரசியல். புரியுதுங்களா உங்களுக்கு? அது மீறி போகணும். அனுமதினா உங்களுக்கு நான் லெட்டர் பேட் எடுத்து விஜய் சார் நீங்கள் போங்க சார், நின்று பேசுங்க சார் அப்படின்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி கூட சீமானு ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. போகிறாப்புல விஜய் சீமானை தடுக்கிறாங்க, வேனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, எடுத்து போய் மண்டபத்தில் வச்சு சாயங்காலம் தானே விட்டாங்க விஜய் சீமானை. ஆமாம். அப்போ சீமானு வந்து நீங்கள் போங்க சார், பாருங்கள் சார், போராட்டத்தை வந்து ஆதரிங்க சார்னு சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. அது மீறி செய்கிறது தாங்க போராட்டம். ஓகே, இப்போ தாவேக்கா வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் 2026 போட்டிங்கிறாங்க. ஆனால் ஒரு புறம் வந்து பார்க்க நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி போல கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் என்னை பொறுத்தவரை நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டி. திமுக அதிமுக போட்டி. இங்கே வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டி. என்னுடைய பார்வையில் அப்படி தான் தெரியுது. ஓகே, ஓட்டு வங்கி குறைய வாய்ப்பு இருக்கா நாம் தமிழருக்கு தாவேக்காவோட வரவுனால? வாய்ப்பு இல்லை.
இருந்தாலும் தமிழக அரசியல் தமிழக மக்களை சொல்ல முடியாது. சினிமா மோகத்தின் அடிப்படையில் வந்து மாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீமானுக்கு போட்ட அந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து மாற்று அரசியலுக்கான ஒரு கொள்கை ரீதியான இது அரசியல் தான் அது. அதுக்காக போட்ட வாக்குகள். நிச்சயம் அது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாறினாலும் சொற்பமான வாக்குகள் மாறும். என்னை பொறுத்தவரை 1% கூடும், குறையாது. ஓகே, இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமா இருக்குமா, இல்ல இவரோட முதல்வர் நாற்காலி எட்ட வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் வந்து விஜய் உட்கார வாய்ப்பு இருக்குது. சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். Super Sarvana Stores.